வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முக்கிய திட்டங்களுக்கு இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயரிடப்படுவது ஏன்? ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை கட்சி கொள்கை எதுவுமே கிடையாது. அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். தாவேக தலைவர் விஜய் தலைமையில் கூட்டணி அமையும். டிடிவி தினகரன் பேட்டி. கட்சி சார்பில் தீபாவளி பண்டிகை கொண்டாட வேண்டாம், நிர்வாகிகளுக்கு தாவேக அறிவுறுத்தல். அக்டோபர் 19ஆம் தேதி 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாட்டின் முக்கியமான திட்டங்கள் மற்றும் சட்டங்களுக்கு இந்தி அல்லது சமஸ்கிருதத்தில் பெயரிடப்படுவது ஏன் உள்ளிட்ட சில கேள்விகளை ஒன்றிய அரசிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுப்பியுள்ளார். இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் ஏராளமான கேள்விகள் நிரம்பியுள்ளதாகவும் அவற்றில் சிலவற்றை தான் கேட்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மட்டுமே பெயரிடப்படுவது ஏன் என்றும், ஒன்றிய அமைச்சர்களே தம் குழந்தைகளை அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளை சொல்லி மட்டுப்படுத்துவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதேபோல் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்க போகிறீர்கள் என்று வினவிய முதலமைச்சர், பாஜகவின் தேர்தல் வெற்றிக்காக மக்களின் வாக்கு திருட்டை சிறப்பு தீவிர திருத்தம் ஆதரிப்பது ஏன் என்றும் வினா எழுப்பியுள்ளார். மேலும் கீழடி அறிக்கையை தடுக்க குட்டிக்கரணங்கள் போடுவது ஏன் என்றும், இதற்கெல்லாம் பதில் வருமா, இல்லை வழக்கம் போல் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பொய் பிரச்சாரத்தை தொடங்குவீர்களா என்றும் ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை கட்சி கொள்கை எதுவுமே கிடையாது என்று அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் இருந்து விழுப்புரம் வழியாக சென்னைக்கு செல்லும் குளிர்சாதன பேருந்து சேவையினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அதே பேருந்தில் பொதுமக்களுடன் அமைச்சர் சிவசங்கர் பயணித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி உள்ளிட்ட போக்குவரத்து கழக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தீபாவளி பண்டிகையை ஒட்டி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அரசு போக்குவரத்து கழகங்களில் முன்பதிவு செய்து பயணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இதையடுத்து வடகிழக்கு பருவமழையை சமாளிப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மின்சாரத்துறை சார்பில் செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். மேலும் பேசிய அமைச்சர் சிவசங்கர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை கட்சி கொள்கை எதுவுமே கிடையாது என்றும், அது கடந்த காலத்தோடு முடிவடைந்து விட்டதாகவும் விமர்சித்தார். அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. கடந்த ஆண்டு 1,68,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருந்தார்கள். ஆனால் நேற்று இந்த நிலவரம் இன்னும் 2 நாட்கள் மிச்சம் இருக்கிற நிலையிலேயே நேற்று 2,80,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். அதில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், போக்குவரத்துறை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு சாதனையாக நேற்று ஒரு நாளில் மாத்திரம் 83,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். அது சென்னையிலிருந்து மாத்திரம் 53,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். இதெல்லாம் போக்குவரத்து துறை வரலாற்றில் இல்லை. எல்லா இடங்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பதற்கு தயாராக இருக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா தாழ்வழுத்த மண்டலம் வருகிறது. அந்த சமயங்களில் காற்று பலமாக வீசினால் மின்கம்பங்கள் சாய்ந்தால் அவற்றிற்கு ஸ்பேரில் எப்பயும் மின்கம்பத்தை வைக்க சொல்லி ஆணையிட்டிருக்கிறோம். அதே போல பணியாளர்கள் எந்த நேரத்திலும் கவனத்தோடு இருக்குவதுன்னு சொல்லியிருக்கிறோம். எனவே எங்கு பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அதை சமாளிப்பதற்கு மின்துறையில் இருக்கிற அனைவரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரை அவருக்கு கட்சி கொள்கை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் கடந்த காலங்களோடு முடிந்து விட்டது. இப்ப அவர் அதிமுகவை ஒரு கம்பெனி போல நினைக்கிறார். அந்த கம்பெனி அவர் லீஸுக்கு எடுத்து நடத்துறதா நினைச்சிட்டு இருக்காரு. அதனால திராவிடத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் அதிமுக பேரே அமித்ஷா திமுகன்னு மாத்திக்கிற நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறார். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பிருப்பதாக டிடிவி தினகரன் கூறியுள்ளார்.
செங்கல்பட்டு சட்டப்பேரவை தொகுதிக்கான அமமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்று பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாகவும், இந்த ஆலோசனையை திமுக, அதிமுக, தவேக போன்ற கட்சிகளின் கூட்டணி உத்திகளை பற்றி புதிய விவாதத்தை தூண்டியுள்ளதாக தெரிவித்தார். 2026 பேரவை தேர்தலில் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாகவும், விஜயின் தலைமையிலான கூட்டணியுடன் சேர்த்து 4 முனை போட்டி அமையும் எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 4 கூட்டணிகளுக்கு 4 முனை போட்டி இருக்குன்னு சொல்ற திமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி, அதுபோல நண்பர் சீமான் அவர்கள் தனித்தே நிற்பேன்னு 4 முனை போட்டி உருவாகும். இதை தாண்டி நீங்க கேட்டது மாதிரி எதிர்பாராத கூட்டணிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். இதுல இவரை ஏத்துக்குவாரா ஆனா பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவரு தேர்தலில் தங்களால் சோபிக்க முடியாது தனது தலைமையில அப்படிங்கிறத உணர்ந்து அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அவங்க யாரோ 2 பேர் இவங்க கட்சிக்காரங்களே, பழனிசாமி அவர் கட்சிக்காரர்களே கொடியை ஆசித்து விட்டு ஏன்னா பார்த்தவங்களாம் அந்த டிஷர்ட் ஏடிவிங்க டிஷர்ட் போட்டுருக்கிறத தொலைக்காட்சிகள பார்த்தோம். தவேக சார்பில் யாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என தவேக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உத்தரவிட்டுள்ளார். தவேக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மொத்தம் 41 பேர் பலியாகினர். இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என தவேக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதேபோல் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றியும் அந்த விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட 3 குழுவையும் அமைத்து உத்தரவிட்டது. இந்நிலையில் தவேக சார்பில் யாரும் தீபாவளி பண்டிகை கொண்டாட வேண்டாம் என தவேக நிர்வாகிகளுக்கு புசி ஆனந்த் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினர் வங்கி கணக்குகளில் தவேக அறிவித்த ரூபாய் 20 லட்சம் வரவு வைக்கப்பட்டதாக அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாளை 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வருகின்ற 21ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அக்டோபர் 18ஆம் தேதி தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பூர், திண்டுக்கல், கரூர், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருச்சி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய 19 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வரும் 21ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கைகள், தீபாவளி பண்டிகை வரும் 20ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பும் மாணவர்கள், அவர் தம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் ஆகியோரின் நலனை கருத்தில் கொண்டு 21ஆம் தேதி அன்று ஒரு நாள் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கவும், அந்த விடுமுறை தினத்தை ஈடு செய்யும் வகையில் 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பணி நாளாக அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். அதன்படி அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகள், பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 21ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் இடி தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது எக்ஸ் தள பதிவில், கடலூர் மாவட்டம் அரியநாச்சி கிராமத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்கள் மீது இடி தாக்கியதில் கனிதா, பாரிஜாதம், சின்னப்பொண்ணு, ராஜேஸ்வரி ஆகிய 4 பெண்கள் உயிரிழந்ததை அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக கூறியுள்ளார். மேலும் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உணவு படைக்கும் கடவுள்களான இந்த பெண் விவசாயிகளின் குடும்பங்களுக்கு ரூபாய் 5 லட்சம் மட்டும் வழங்குவதை ஏற்க முடியாது என்று கூறிய அன்புமணி, அவர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்குவதுடன் அவர்களின் குடும்பங்களில் தலா ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் இடி தாக்கியதில் பார்வையை இழந்திருக்கும் தவமணி என்ற பெண்மணிக்கு தரமான மருத்துவம் அளிப்பதுடன் அவருக்கு ரூபாய் 10 லட்சம் நிதி உதவியும் வழங்க வேண்டும் என அன்புமணி கேட்டுக் கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தீபாவளி காக்க சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்த செவிலியர் சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வந்த ஜீவிதா என்பவர் தீபாவளியை கொண்டாடும் விதமாக தனது சொந்த ஊருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் செவிலியர் ஜீவிதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் ஜீவிதா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீபாவளியை முன்னிட்டு திமுக சார்பில் கழக நிர்வாகிகளுக்கு பட்டாசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகளுக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் ஏற்பாட்டில் பட்டாசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு 5000 கழக நிர்வாகிகளுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை கூறி பட்டாசுகளை வழங்கினார். சென்னையில் இன்று காலை குறைந்த தங்கம் விலை மாலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கம் விலை இன்று காலை சவரனுக்கு 2000 ரூபாய் குறைந்து விற்பனையானது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 250 ரூபாய் குறைந்து 11,950 ரூபாய்க்கும், சவரனுக்கு 2000 ரூபாய் குறைந்து 95,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று மாலை தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி தங்கம் விலை கிராமிற்கு 50 ரூபாய் உயர்ந்து 11,900 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேலும் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 96,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 190 ரூபாய்க்கும்,
1 கிலோ வெள்ளி 1,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சங்கம் மற்றும் ரோட்டரி சங்கம், தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் மற்றும் அரசு துவக்கப்பள்ளி இணைந்து விபத்தில்லா தீபாவளி கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட தீயணைப்பு நிலைய அலுவலர் வெங்கட்ராமன் தலைமையில் மாணவர்களுக்கு விபத்து இல்லாமல் தீபாவளி கொண்டாடுவது குறித்த செயல்முறை பயிற்சி விளக்கம் அளித்தார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து 3வது நாளாக நீடித்து வருவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்துள்ளனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் மாமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 24 லட்சம் ரூபாய் செலவில் பொது கழிப்பிடம் கட்டுமான பணியை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் துவங்கி வைத்தார். இந்த சாலையில் இதுவரை பொது கழிப்பிடம் ஒன்று கூட இல்லாத நிலையில் முதல் முறையாக திமுக ஆட்சியில் நவீன பொது கழிப்பிடம் கட்டவுள்ளதை பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 48வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சார்பில் முன்கள பணியாளர்களுக்கு தீபாவளி பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புத்தாடைகள், இனிப்பு பெட்டகம் மற்றும் ஊக்கத்தொகையை மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி மற்றும் குடும்பத்தினர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பிசிசி உறுப்பினரும் திருப்பூர் மாநகர் மாவட்ட துணை தலைவருமான கோபால்சாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தீபாவளியை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் பாலசுப்ரமணியம் IPS தலைமையில் காவலர்கள் தொடர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அரியலூர் நகர கடைவீதிக்கு வருகை தரும் பொதுமக்களிடம் சிறப்பு உதவி ஆய்வாளர் மாரிமுத்து ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பாக அரியலூருக்கு வருகை தந்திருக்கும் அரியலூர் மாவட்ட பொதுமக்களுக்கு அரியலூர் நகர காவல்துறையின் கனிவான அன்பான வேண்டுகோள். நகை விலை 1 கிராம் 12,000 விற்குது. 1 கிராம் 12,000 விற்குது. ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய் விற்குது. ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய். அணிகலன்களை பத்திரமாக பார்த்துவோம். செயின், தோடு, சிமிக்கி, மாட்டலு, நெக்லஸ், ஆரம் எல்லாத்தையும் ஒரு ஊக்கு, ஒரே ஒரு பின்னு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குது பின்னு. அந்த பின்னை வாங்கி நீங்க உங்க புடவையில குத்தி போட்டுங்க. நகைப்பத்திரம். திருடர்கள் உங்கள் அருகாமையிலேயே இருப்பார்கள். அவர்கள் யாரு திருடர்கள் உங்களுக்கு தெரியாது. உங்களை இடிப்பாங்க, உரசுவாங்க, வேற ஏதாவது உங்களை திசை திருப்புவார்கள். வளையல், அணிகலன்கள், செல்போன உங்களிடம் இருந்து உங்களுக்கே தெரியாம எடுத்துட்டு போடுவாங்க. அவங்க வேற ஏதோ தகவலை சொல்லி உங்களை தெரிஞ்சு உங்களுடைய பையில இருந்தோ அல்லது கைத்தில் இருந்தோ நீங்க அணிந்திருக்க அணிகலன்களை எடுத்து சென்று விடுவார்கள். பணத்தை எடுத்து சென்று விடுவார்கள். இனிய தீபாவளி நல்ல முறையில கொண்டாட முடியாம ஆகிப்படும். அதனால ஊர்ல இருந்து கிளம்பி பஸ்ல வரீங்க, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் எங்க பர்ச்சேஸ் பண்ணணுமோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு பத்திரமாக வீட்டுக்கு போகும்போது உங்களை கனிவோடு கேட்டுக்கொள்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஸ்ரீ வெங்கடேச வரதராஜ பெருமாள் கோவிலில் ஐப்பசி முதல் சனிக்கிழமையை ஒட்டி திரளான பக்தர்கள் குவிந்தனர். முன்னதாக பல்வேறு பூஜைகள், அபிஷேகம் செய்து தங்க ஆபரணம், மலர் மாலை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். सारंगपाणे नमः नंद किशोराय नमः शंख चक्र गदाधराय नमः अनेक मूर्तये नमः अभिकाक्षाय नमः
सुमाराय नमः जटामुकुटशोभिताय नमः मोहनीरूपधराय नमः नीलगणश्यामाय नमः बिल्वद्रविर्चनाय नमः जगद्व्यापिने नमः जगत्कर्ता வேலூர் மாவட்டம் ஏரிக்குத்தி கிராமத்தில் கழிவுநீர் செல்வதற்கு முறையான கால்வாய் வசதி இல்லாததால் சாலைகளில் மழை நீருடன் கழிவு நீரும் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகினர். இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்க ஏர்குத்திலிருந்து பேசுறோம். அந்த தெருவுங்க எதுவுமே சுத்தமா இல்ல. எல்லா தெருவும் சேர் கணக்கா இருக்குது. பசங்க போக முடியல, சாமி எடுத்து போக முடியல. நாத்து நட்டு நாங்க ரோடு போட்டே ஆகணும்னு சொல்லி நாத்து இதுல ஈடுபட்டுக்கிறோம். நாங்க போட்டுதான் ஆகணும். ரோடு போட்டாதான் எங்களுக்கு உடனே போட்டு கொடுக்கணும். பசங்க எல்லாம் எப்படி வராங்க எப்படி போறாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக்குது. ரோடு போட்டுதான் ஆகணும். உப்பு தண்ணி தான் விடுறாங்க, நல்ல தண்ணி இல்ல. 10 வருஷமா கேட்டுக்கிறோம். உப்பு தண்ணி தான் விடுறாங்க, தண்ணி குடிக்க முடியல. வயிறு வலி, இந்த மார்வலி, அது இது வந்து நிக்குது, ஜரம் வந்து நிக்குது. யார் வந்தாலும் சொன்னா யாருமே செய்ய மாட்டான்றாங்க, செய்யறதில்ல. மயிலாடுதுறை காவிரி துலா கட்டிடத்தில் ஐப்பசி மாத துலா உற்சவம் முதல் தீர்த்தவாரியுடன் துவங்கியுள்ளது. இதனை முன்னிட்டு மாயூரநாதர், ஐராப்பர், வதான்யேஸ்வரர், காசி விஸ்வநாதர் உள்ளிட்ட சிவ ஆலயங்களில் இருந்து பஞ்சமூர்த்திகள் காவிரியின் இருபக்க கரைகளிலும் எழுந்தருளின. தொடர்ந்து அஸ்திர தேவர்களுக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடினர். வேலூரில் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் உலக நீரிழிவு நோய் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஓவிய போட்டிகள், கட்டுரை போட்டி, வினாடி வினா உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. இதனை சிஎம்சி முன்னாள் இயக்குனர் ஜார்ஜ் ஜாண்டி துவங்கி வைத்தார். இதில் நீரிழிவு நோய் நிபுணர் மருத்துவர் நிக்கில் தாமஸ், ஒருங்கிணைப்பாளர் ஆரோன் சேப்லா உள்ளிட்டோரும் திரளான மாணவ மாணவிகளும் பங்கேற்றனர். தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் அதிகப்படியான தண்ணீர் தேங்கி நிற்பதாக தொடர் புகார் எழுந்து வந்தன. இதையடுத்து உடனடியாக அப்பகுதிக்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா மாநகராட்சி அதிகாரிகளை கொண்டு உடனடி சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டார். பாகிஸ்தான் தாக்குதலில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த 3 கிரிக்கெட் வீரர்கள் பலியான சம்பவம் கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் நாடுகளிடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. இரு நாடுகளும் பரஸ்பரம் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இரு தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இதையடுத்து சண்டை நிறுத்தம் தொடர்பாக 48 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் சண்டை நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் நாட்டின் உர்குன் மாவட்டத்தில் பாகிஸ்தான் திடீரென வான்வெளி தாக்குதலில் ஈடுபட்டது. இந்த தாக்குதலில் ஆப்கானிஸ்தான் நாட்டின் இளம் கிரிக்கெட் வீரர்கள் கபீர், ஜிப்கத்துல்லா, ஹரோன் ஆகிய 3 பேருடன் பொதுமக்கள் உட்பட மொத்தம் 10 பேர் உயிரிழந்தனர். மேலும் 7 பேர் காயமடைந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம், தாலிபான் அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முக்கிய திட்டங்களுக்கு இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயரிடப்படுவது ஏன்? ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை கட்சி கொள்கை எதுவுமே கிடையாது. அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். தாவேக
தலைவர் விஜய் தலைமையில் கூட்டணி அமையும். டிடிவி தினகரன் பேட்டி. கட்சி சார்பில் தீபாவளி பண்டிகை கொண்டாட வேண்டாம், நிர்வாகிகளுக்கு தாவேக அறிவுறுத்தல். அக்டோபர் 19ஆம் தேதி 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.